நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் செய்த சாதனைகள் எல்லாம் மக்கள் மனதில் இடம் பெற்றுள்ளது. அதனால எனக்கு சிறப்பான வரவேற்பு நல்குகின்றனர் பொதுமக்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்வேன் என்பது உறுதி. இதற்கு மூல காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகளிர் உரிமை தொகை, விடியல் பயண திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஏழை மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 10 லட்சம் லேப்டாப்கள் வழங்கினார். அதை நான் கல்லூரிகளில் சென்று நானே வழங்கியிருக்கிறேன். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் மக்களை தேடி மருத்துவம். சார், முன்னாடியும் நீங்க எம்எல்ஏ, நீங்க எம்எல்ஏ கட்சி வந்தா பப்ளிக் என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப சில வாக்குறுதிகளை கொடுத்தேன். அதை 90% நிறைவேற்றியுள்ளேன். குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில 110 விதியின் கீழே அறிவிச்சாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஆம்பூர் ரயில்வே ரெட்டுத்தோப்பு மேம்பாலம் என்று ஒன்று அறிவித்தார்கள். அறிவித்ததோடு சரி, கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்போது 10 ஆண்டு காலம் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் நான் வாக்குறுதியாக கொடுத்தேன். எங்கள் இப்போதைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தார். எங்களுடைய முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது வாக்குறுதியாக அளித்தார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்து இன்று அது 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எனக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த தேர்தலில். அதே போன்று ஆம்பூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் புதுசா 7 கோடியில கட்டி கொடுத்தோம். சார், நீங்க ரேலியில வரும்போது நம்ம ஜனங்களுக்கு போய் பேசுவோம், அவங்களுக்கு தெரியாதது ஜனங்க உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்ப என்ன வேலை பண்ணிக்கிறீங்க சார்? அதுதான் ஆம்பூர்ல அரசு மருத்துவமனை 24 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆம்பூர் நகரில மட்டும் 200 கோடி ரூபாய் மதிப்பில சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், கல்வெட்டுகள், இப்படி ஆம்பூர்ல ஒரு எரிவாயு மேடையே இல்லாத இருந்தது. நம்ம தலைவர் ஆட்சியில தான் தகன எரிவாயு மேடை 1.5 கோடியில கட்டி கொடுத்தோம். சார், இந்த டிவில பாக்குற வியூவர்ஸ்க்காக என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்படிங்க இந்த சேனல் பாக்குறவங்களுக்கு, அனுபவத்துக்கு என்ன சொல்ல மெசேஜ் கொடுப்பீங்க சார்? மெசேஜ் இந்த சேனல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்களுடைய முதலமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை விட அதிகமாக வெல்வோம் என்பது பொதுமக்களுடைய எழுச்சியில் நான் காண முடிகிறது. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையில் 90% பணிகள் நிறைவேற்றியிருக்கிறோம். விவசாயிகளுக்கு செக்டம்கள் கட்டி தந்திருக்கின்றோம். பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஆம்பூர் நகர்ல எடுத்தா ஒரு ரோடு கூட சரியில்லைன்னு சொல்ல முடியாது. கிராமப்புறங்களில அனைத்து பகுதிகளுக்கும் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், மேநீர் தேக்க தொட்டிகள், பள்ளி கட்டிடங்கள் என அனைத்தையும் கட்டி தந்திருக்கிறேன். அதை விட ஆம்பூர் தொகுதியில இந்த மாதனூர் ஒன்றியத்துல விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி அலுவலகம் இல்லாமல் இருந்தது. பிடிஓ ஆபீஸ்ல ஒரு சின்ன ரூம்ல இருந்தது. இப்பொழுது வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் சுமார் 2 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இதெல்லாம் ஏற்கனவே இல்லாத இருந்ததெல்லாம் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும், அதாவது பெரியாங்குப்பத்துல எந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்தாரோ இல்லையா எனக்கு தெரியாது. மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு 2 வகுப்பறை கண்ட கட்டிடம்
பார்க் முதல் கொண்டு அமைத்து 32 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டு நமது அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி நீங்க எம்எல்ஏ இருக்கும்போது லேப்டாப் கொடுத்தீங்க, தண்ணி டேங்கிங்க கட்டுப்பீங்க. வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப வரும்போது இப்ப சொன்ன 24 கோடி ரூபாய் ஃபியூச்சர் பிளான் சொல்றேங்க. ஃபியூச்சர் பிளான் அகரஞ்சேரியில ஒரு மேம்பாலம் கட்ட இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சோம். கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சோம் 27 கோடி மதிப்பீட்டில் அகரஞ்சேரி மேம்பாலம் கட்டப்படும். பள்ளிக்குப்பம் கொல்லமங்கலம் சிறு பாலங்கள் 6 கோடியில் கட்டப்படும் என்று நிதிநிலையில் அறிவிக்கப்பட்டது. அதை இப்பொழுது நான் வெற்றி பெற்றவுடன் என்னுடைய முதலமைச்சருடைய ஆட்சியிலே முதலமைச்சரை அணுகி அதை பெற்று நிறைவேற்றி தருவேன். அதே மாதிரி மாதனூர்ல ஒரு பாலம் இருக்கு, மழை வந்துட்ட மக்கள் பயன்பாடு, அதையும் கட்டித்தர முயற்சி செய்வேன். ஏனென்றால் இப்பொழுதே நாங்க கன்னியாகுமரி ரயில்வே மேம்பாலம் கிடப்பில் இருந்தது, அதை கட்டி முடித்திருக்கிறோம் 22 கோடியில். அதே போன்று பச்சைக்குப்பம் ஐஞ்சிக்குப்பம் மேம்பாலம் இந்த ஆட்சியில கட்டி கொடுத்திருக்கிறோம். எண்ணற்ற மேம்பாலம் சொன்னா வடகரை மின்னூர் மேம்பாலம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு 10 கோரிக்கைகள் கொடுத்தாரு, அதுல அது 9 கோடியில கட்டி முடிச்சிருக்கிறோம். விவசாயிகளுக்கு பெரியாங்குப்பம் கதவாளத்துல செக் டேம்கள் கட்டி கொடுத்திருக்கோம். அதனால அந்த பகுதியினுடைய சுமார் ஒரு 5-6 ஊராட்சிகளின் விவசாயிகள் இன்று பிஜேபி அதிமுக இருப்பவர்கள் கூட தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தான் எங்கள் வாக்கு. ஏனென்றால் அவர்களுடைய வேளாண்மை நிலங்களில் உள்ள கிணறுகளில் ஆழ்துறை கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது, எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது உயர்ந்திருக்கிறது. அதனால நாங்கள்லாம் புதிய தான் ஓட்டு போடுவோம், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகின்றார்கள். அதன் வாயிலாக தான் என்னுடைய வெற்றி உறுதி என்று நான் சொல்லுகிறேன். ஹெல்த் டெவலப்மெண்ட் பத்தி சொன்னா இந்த ஆட்சியில 50 ஆண்டு காலமாக ஆம்பூர்ல 2 அர்பன் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. இந்த ஆட்சியில 3 அர்பன் ஹாஸ்பிட்டல்கள் கட்டப்பட்டுள்ளது. இன்னொன்று இப்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது, அந்த பணியும் நடைபெற இருக்கிறது. மைனாரிட்டி பீப்புள்ஸ் ஆம்பூர் தொகுதியில கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாமியர்ஸ் தான் மைனாரிட்டிஸ் அதிகம் இருப்பவர்கள். அவர்களுக்கு அரசு, தமிழ்நாடு அரசே, நமது திராவிட மாடல் அரசு மைனாரிட்டி தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நமது திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மைனாரிட்டி மக்களுக்கு தான், குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு தான் அதிகமான சாதனைகளை செய்துள்ளோம். காரணம், அவர்கள் என்றுமே திமுகவின் தொப்புள் குடி உறவுகளாக இருக்கின்றார்கள். எனக்கு நான் வெற்றி பெற்று இருக்கிறேன் என்றால் மைனாரிட்டி வாக்குகளும் ஒரு முக்கியம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த தேர்தலிலும் மைனாரிட்டி மக்கள் என்று சொல்லுகின்ற இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் எல்லாம் முழு ஆதரவை நல்கி இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற அனைத்து மத மக்களும் நான் செய்த சாதனைகளுக்கும் நான் நடந்து கொண்ட நன்னடத்தைக்கும் ஒரு சான்றாக இந்த முறை வாக்களிப்பார்கள். நான் 2 முறை என்னை வெற்றி பெற செய்தார்கள். அதிமுக ஆட்சியிலேயே நான் வெற்றி பெற்றவன் இடைத்தேர்தலில், இப்பொழுது வெற்றி பெற செய்தார்கள். என்னுடைய வாக்காளர்கள் நான் செய்த சாதனைகளுக்காக மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் என்னை உயிரை கொடுத்தாவது தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்களை எல்லாம் இந்த ஆம்பூர் தொகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் ஒரு நல்ல வேலைக்காரனாக இந்த தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவேன். அவர்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருப்பேன்.
இந்த தேர்தல் வாக்குறுதி முக்கியமான ஒரு வாக்குறுதி. ஆந்திரா மாநிலத்தில் உள்ள பெத்தூரையும் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சுட்டுகுண்டாவையும் இணைக்கும் சுமார் 10 கிலோமீட்டர் வனத்துறையில் ஏற்கனவே மிலிட்டரி சாலையாக கணக்கில் இருக்கிறது. அதை பெற்று தந்து இரு மாநில மக்களும் பயன்பெறும் வகையில் அதை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்படும். இப்ப கூட செங்கிலிக்குப்பம் பாப்பனப்பள்ளி இடையே 33 லட்சத்தில் தடுப்பணையை ஒரே தடுப்பணை 39 கோடியில் இப்போது பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி.